Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்திங்கன்னா நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நிறைய நம்ம சைட்லேயும் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. அதுதாங்க பாவ் பஜ்ஜி. இது ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம். இதில் அதிகமாக நம்ம காய்கறி போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இந்த ரா ஸ்மெல்லாம் போன பிறகு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதாவது 2லேருந்து 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மசிகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதில் நான் வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், பீட்ரூட், அப்புறம் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறிலாம் எடுத்து ஒரு 2 விசில் குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் வச்சு வேக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அது கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும். அதை அந்த சத்துலாம் அதிலே போயிடும். இப்போ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்திக்கலாம். இதில் நான் 1 ஸ்பூன் அந்த பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்திக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாவ் பஜ்ஜி மசாலா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கறி மசாலா அந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க அந்த காய்கறியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க, நிறைய சேர்த்த வேணாம். இது கொஞ்சம் இந்த மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடிக்கும் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த காய்கறியோட இதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு எல்லா காயும் மசிஞ்சிடணும். இப்போ இதில் ஒரு 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக கீ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கடைசியாக சேர்த்துல ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு அயர்ன் பேனில் ஒரு ஸ்பூன் கீ இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாவ் பஜ்ஜி மசாலா இதை சேர்த்து லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 1 மினிட் போதும். இப்போ நான் அந்த பன் ரெடிமேடாக கடையில் தான் வாங்கியிருக்கேன். இதை உள்ளே சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபைனல் ஸ்டெப்புங்க இந்த பாவ் பஜ்ஜிக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் பாவ் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மசாலா வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், லைட்டாக லெமனோடைய சாறு, ஒரு சூப்பரான பாவ் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தைரியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிட குழந்தைங்க கண்டிப்பாக அடம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஈகராக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு பாவ் பஜ்ஜி மசாலா பிடிக்கலைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மலாக வீட்டு மசாலா சேர்த்து கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. பன்னுக்கு பதிலாக நீங்கள் வீட் பன் கூட சேர்த்து இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.